குருப்யோ நமஹ நமோ நமஹ. வெல்கம் டு செஷன் 6 ஆஃப் சந்தியாவந்தனம். முதல் செஷனில் வந்து இன்ட்ரொடக்ஷன், ரெண்டாவதில் வந்து ஆச்சமனமும் கணபதி தியானமும், மூணாவதில் வந்து பிராணாயாமம், நாலாவதில் வந்து சங்கல்பம், அஞ்சாவதில் வந்து மார்ஜனம், ஆறாவதில் வந்து பிராஷனம். பிராஷனம்னா உட்கொள்ளுதல்னு அர்த்தம். இங்கே நீரை வந்து என்ன செய்ய போகிறோன்னா, மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த நீரை வந்து மந்திரத்தால் ஜெயிச்ச நீர் இருக்கு இல்லையா, அதை வந்து வாயுங்கிற அக்னியில் வந்து அர்ப்பணம் செய்ய போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து நம்மளையே ஹோமம் செய்ய போகிறோம். நம்மளையேன்னா என்ன? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம்னா என்ன? 5 ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்லாம் தெரியலையா? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இன்புட்ஸ் எதன் மூலமாக நம்மளுக்கு இன்புட்ஸ் கிடைக்கிறதோ அது மாதிரி 5 கர்மேந்திரியங்கள். கை, கால், ஜெனிட்டல்ஸு, ஆனஸு, ஓகே, அப்புறம் என்ன பேசுகிறது, சக்தியெல்லாம் 5 பிராணன் வந்து தெரியும் இல்லையா? அபானன், உதானன், வியானன், சமானன் எல்லாம். அதுவும் ஒவ்வொரு ஃபிசிக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் பண்ணுறது அது. அப்புறம் மனசும் சித்தம், அப்புறம் புத்தி, அகங்காரம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹோமம் செய்ய போகிறோம். இதில் சூரிய ஒளியில் இதை பண்ண போகிறோம், அர்ப்பணம் பண்ண போகிறோம். ஏன் சூரிய ஒளியில் ஏன் பண்ணணும்னா, சூரிய ஒளி தான் நம்மளுக்கு வந்து ஆத்ம ஞானம் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே காயத்ரி மந்திரத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தீயோ யோ ந பிரச்சோதயாத். எந்த ஒளி புனிதமான பூஜிக்க தகுந்த ஒளி வந்து நம்ம புத்தியை தூண்டுறதோ அந்த ஒளியை தியானிப்போங்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். அந்த ஒளிக்கு அந்த ஒளி அந்த புத்தியை வந்து நல்லா தீக்ஷணமாக ஆக்கினாச்சு, ஷார்ப்பாக ஆக்கினா தானே நம்ம வந்து எது கரெக்டு, எந்த வழியில் போகணுன்னு தெரியும். அப்போ தானே ஆத்ம ஜானம் அடைய முடியும். அதனால் நம்மளையே அந்த சூரிய ஒளியில் ஹோமம் செய்கிறோன்னு அர்த்தம். இப்போ வந்து இதில் வந்து பிரார்த்தனை மந்திரம் வந்து காலையில், மத்தியானம், சாயங்காலங்கிறது வெவ்வேறு மந்திரம். ஸோ சாயங்கால மந்திரத்துக்கும் காலையில் மந்திரத்துக்கும் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் காலையில் மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சுன்னா சாயங்கால மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுது, ஜாஸ்தி ப்ராப்ளம் இல்லை. என் காலையில் மந்திரத்தில் வந்து சூரியஷ்ச அப்படின்னா அங்கே வந்து அக்னிஷ்ச அப்படிம்போம். இங்கே வந்து எத் ராத்திரியா அப்படின்னு சொன்னால் ராத்திரியில் பண்ணது பாவம், அடுத்து நான் மார்னிங் சொல்கிறதுல அங்கே வந்து எதனா அப்படிம்போம். ஏன்னா டயத்தில் பண்ணிடுது. இப்போ இங்கே வந்து சூரியே ஜோதிஷி ஜுஹோமி சுகான்னா அங்கே சத்தியே ஜோதிஷி ஜுஹோமி சுகாம்போம். அப்புறம் இங்கே ராத்திரி ஸ்தத் அவலும்பத்துங்கும் போது அங்கே அகஸ்தத் அவலும்பத்தும்போம். அவ்வளோதான். இந்த 4 தான் இடத்துல தான் டிஃப்ரென்ஸு. அதனால் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து காலையில் உள்ள பிரார்த்தனை மந்திரத்தை பார்க்கலாம். சூரியஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யுகிருதேபியः பாபேபியோ ரக்ஷந்தாம் யத் ராத்ரயா பாபமகார்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன சிக்ஷனா ராத்ரிஸ்தத் அவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதபகம் மாம் அமிர்தயோனோ சூர்யே ஜோதிஷி ஜோஹோமி ஸ்வாஹா. சூரியஷ்ச இதை 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல் போர்ஷன் என்ன பண்ணிக்கலாம்? சூரியஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யுகிருதேபியः பாபேபியோ ரக்ஷந்தாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு போர்ஷனை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு அர்த்தம் பார்க்கலாம். சூரியக அனைத்தையும் இயக்கும் சூரியன், ச மற்றும் மன்யுகுனாக்க கோபத்தை ஆளும் தெய்வம், சன மற்றும் மன்யுபதயஷ்ச கோபத்துக்கு காரணமாக வெறுப்புகளை ஆளும் தெய்வம். ஓகே, சன மேலும் மன்யுகிருதேபியக பாப்பேபியக கோபத்தினால், மன்யுன கோபம், கிருதேபியன செய்யப்பட்ட, கோபத்தால் செய்யப்பட்ட, பாபேபியகன பாவங்களிலிருந்து மாம் என்னை ரக்ஷந்தான் காப்பாற்றட்டும். ஸோ என்ன சொல்கிறோம்? இந்த சூரியன் வந்து கோபத்தை ஆளும் தெய்வ சக்திகளும், சூரியனும் கோபத்தை ஆளும் தெய்வ சக்திகளும், கோபத்திற்கு காரணமான வெறுப்புகளை ஆளும் தெய்வ சக்திகளும் கோபத்தினால் என்னால் செய்யப்பட்ட பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்றட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? தாத்பரியம் என்ன? எனக்கு வந்து ஷமாதி ஷட்க சம்பத்தி கொடு, என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தை நல்ல பியூரிஃபை பண்ணு, சித்த சுத்தி அடையட்டும்னு கேட்குறோம். இதுதான் இந்த 2வது போர்ஷன். என்னது? யத் ராத்ரியா பாபமகார்ஷம்
மனசா வாச்சா அஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன சிஷ்ணா ராஸ்திரி தத் அவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி. ராத்திரியா இரவில், மனசா மனசினால், மனசினால் கட்டணங்கள்லாம் இருக்கு இல்லையா, மற்றவளெல்லாம் கெடுதணும் அவளை பற்றி நினைக்கிறோமே அதனால். வாச்சா வாயினால் கெடுதல் நினைக்கிற பேசுறது. ஹஸ்தாபியாம் கைகளால் கெட்ட காரியங்களை செய்கிறது. பத்பியாம் கால்களால் முதிக்கிறது, எட்டுறது, உதைக்கிறது. உதிரேன வயிற்றால் சாப்பிடக்கூடாத சாப்பிட்றது. சிஷ்ணா ஜெனிட்டல்ஸ் மூலமாக பண்ணக்கூடாத பண்ணுறது, இல்லிசிட் ரிலேஷன்ஸ் இல்லாமல். எத் எந்த பாப்பம் பாவத்தை அகார்ஷம் செய்தேனோ நான். எத்கிஞ்ச மேலும், ஓகே என்னவெல்லாம், துரிதம் பாவம் மயி என்னில் ஏற்பட்டிருக்கிறவோ, தத் அதை, ராத்திரிகி இரவில் அபிமானம் உள்ள தேவதன், அவலும்பது நாசமாக்கட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? இரவில் மனதால் வாக்கால் கைகளால் கால்களால் ஆண்குறியால் எந்த பாவத்தை செய்துள்ளேனோ, மேலும் என்னவெல்லாம் பாவம் என்னில் ஏற்பட்டிருக்கிறவோ அதை இரவில் உள்ள அபிமான தேவதன் நாசமாக்கட்டும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த பாவங்கள்லாம் இருந்தால் நான் புனிதம் இல்லாமல் இருக்கேன். நான் என்னையே அர்ப்பணிக்கணும் சூரிய ஒளியில். அப்போ என்னை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால் இதை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிறார். ஸோ தட் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இதமகம் மாம் அமிர்தயோனோ சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இதம் மாம் இங்கனம் பாவம் நீங்கிய என்னை, அகம் நான், அமிர்தயோனோ மோட்சத்திற்கு காரணமாகிய, சூரியே ஜோதிஷி சூரிய வடிவான பரஞ்சோதியில், ஜுஹோமி பாவங்கள் அழிந்து போவதற்காக ஹோமம் செய்கின்றேன். ஸ்வாகா என் வாய் என்ற அக்னியில் மந்திரிக்கப்பட்ட இந்த ஜலத்தை அர்ப்பணம் செய்கிறேன். இவ்வாறு பாவம் நீங்கிய சுத்தமான எண்ணெய் நான் மோட்சத்திற்கு காரணமாகிய சூரிய வடிவான பரஞ்சோதியில் பாவங்கள் அழிந்து போவதற்காக ஹோமம் செய்கின்றேன். என் வாய் என்ற அக்னியில் மந்திரிக்கப்பட்ட இந்த ஜலத்தை அர்ப்பணம் செய்கிறேன். இப்போ சொல்கிறோம், மோட்சத்திற்கு காரணமான சூரிய வடிவான பரஞ்சோதியில். அது ஏற்கனவே நான் சொல்கிறோம் அந்த காயத்ரி மந்திரத்தில். அவர் தான் அந்த புக்தியை அந்த ஒளி தான் நம்மளை புத்தியை தீக்ஷணம் பண்ணி நல்லா ஷார்ப்பாக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல வழி ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு வழி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டோம். இது காலையில் உள்ள பிரார்த்தனை மந்திரம். மத்தியானம் உள்ள பிரார்த்தனை மந்திரம் பார்க்கலாம். இதுலேயும் அப்படித்தான் மந்திரத்தை சொல்லிவிட்டு வாயில் வாய் என்ற அக்னியில் அந்த ஜலத்தை அர்ப்பணம் பண்ணணும். ஆஹ்ப புனந்து பிருத்வி பூதா புனாத்து மாம், புனந்து பிரம்மணஸ்பதிர் பிரம்ம பூதா புனாத்து மாம், யத் உச்சிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம, சர்வம் புனந்து மாம் ஆப்போ அசதாம் பிரதிகிரஹு ஸ்வாஹா. இதையும் மூணாக பிரிச்சுக்கலாம், அர்த்தம் பார்க்கலாம். முதல் போர்ஷன் ஆப்ப புனந்து பிருத்வி பூதா புனாத்து மாம். ஆப்ப வாட்டர்ஸ், புனந்து சுத்தமாக்கட்டும். எதை? பிருத்வி பூமியை வாட்டர்ஸ் சுத்தமாக்கட்டும். பூதா பிருத்வி அந்த சுத்தமாக்கப்பட்ட பிருத்வி என்ன சுத்தமாக்கட்டும். இது ஃபஸ்ட்டு போர்ஷன். ரெண்டாவது புனந்து பிரம்மணஸ்பதிர் பிரம்ம பூதா புனாத்துமாம். இங்கே திரும்ப ஒரு ஆப்பகன்னு போட்டுக்கணும். ஆப்பக புனந்து பிரம்மணஸ்பதிர். பிரம்மணஸ்பதிர்னா ஆச்சாரியர்களை, பிரம்மங்கிறதுக்கு வேதம், வேதத்தின் அதிபதினா ஆச்சாரியர்களை இந்த ஜலதெய்வங்கள் சுத்தமாக்கட்டும். பிரம்மபூதா புனாத்துமாம், எப்போதுமே சுத்தமாக இருக்கின்ற அந்த வேதம், பிரம்மனா வேதம், பூத்தானா க்ளீனாக இருக்கிற அந்த வேதங்கள் என்னை புனிதமாக்கட்டும். எத் உச்சிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம, சர்வம் புனந்து மாம் ஆப்போ அசதாம் பிரதிகிரஹு ஸ்வாஹா. எத் உச்சிஷ்டம் அபோஜ்யம், எது மிச்சம் உள்ள சாப்பாடோ, மற்றவா வச்ச மிச்சமோ அல்லது நானே முன்னால் சாப்பிட்டு வச்ச மிச்சமோ, அபோஜ்யம் சாப்பிடக்கூடாதோ, எத்வா துஷ்சரிதம் நான் பண்ணக்கூடாத செயல்களை பண்ணதுனால, மம சர்வம் புனந்து மாம் என்னுடைய செயல்கள்னால, சர்வம் புனந்து இது எல்லாத்தையுமே சுத்தமாக்கட்டும். மாம் என்னை, யார்? ஆப்பக ஜலதெய்வங்கள். அப்புறம் என்ன செய்கிறோம்? அசத்தா பிரதிகிரகும் ஸ்வகா, நான் யார்கிட்டேருந்து வாங்கக்கூடாதோ அவள்கிட்டருந்துலாம் வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த பாவங்களை எல்லாத்தையும் இந்த வாட்டர்ஸ் புனிதமாக்கட்டும் சொல்லிட்டு ஸ்வாகா சொல்லிட்டு இந்த ஜலத்தை பிடிக்கிறோம். அப்போ திரும்ப இந்த மத்தியான மந்திரத்தை திரும்ப சொல்லலாமா?
आप पुनंदु पृथ्वीं पृथ्वीं पृथ्वी पूता पुनातु मां पुनंदु ब्रह्मणस्पतिर्ब्रह्म पूता पुनातु मां यद् उज्जिष्टम् अभोज्यं यद्वा दुश्चरितं मम सर्वं पुनंदु माम् आपो असतां च பிரதிகிரஹுக் ஸ்வாஹா. இப்போ வந்து சாயங்காலம் பண்ணக்கூடிய பிரார்த்தனை மந்திரம் சேம் தான். இதையும் மந்திரத்தை சொல்லிட்டு ஜலத்தை வாயுங்கிற அக்னிக்கு அர்ப்பணம் பண்ணணும். அக்னிஷ்ச இங்கேயும் நான் சொன்ன மாதிரி காலையில் உள்ள மந்திரத்துக்கும் இங்கே உள்ள மந்திரத்துக்கும் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸே இல்லை. 4 வேர்டு தான் மாறுறது. ஸோ அந்த 4 வேர்டு என்ன அதுக்கு அர்த்தம் மட்டும் பார்த்துட்டோம்னா காலையில் உள்ள மந்திரத்துக்கு பார்த்த மாதிரி ஆச்சு. அதனால் இதில் வந்து வேர்டு பை வேர்டு பண்ண வேண்டாம். அந்த 4 டிஃப்ரென்ஸ் வேர்டுக்கு மட்டும் அர்த்தத்தை பார்த்துடலாம். அக்னிஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யுகிருதேபியः பாபேபியோ ரக்ஷந்தாம் யதன்னா பாபமகார்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன சிஷ்ணா அகஸ்தத் அவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமகம் மாம் அமிர்தயோனோ சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. 4 வேர்டு மாறுது. அங்கே சூரியஷ்ச நோ, இங்கே அக்னிஷ்ச. அங்கே சூரியன் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லும். அந்த எங்களை வந்து புனித சூரியஷ்ச வாமன்யுஷ்ச எங்களை காப்பாற்றட்டும், இந்த பாவங்கள்லேருந்து காப்பாற்றட்டும்னா இங்கே அக்னி தேவனை ராத்திரி பண்ணுறோம் இல்லையா, அப்போ சூரியன் இருக்க மாட்டேன். அதனால் அக்னி தேவன் எங்களுடைய பாவங்கள்லேருந்து எங்களை காப்பாற்றட்டும். அங்கே வந்து எத் ராத்திரியா பாபம் அகார்ஷம், இப்போ ராத்திரியில் என்னெல்லாம் பாவம் செய்தோனுங்கிறோம். இங்கே வந்து பகல் இல்லையா, இங்கே ராத்திரி பண்ணுறதுனால பகலில் உள்ள அன்றைக்கி உள்ள டே டயத்தில் சொல்லணும். அது எதனா அப்படின்னா அந்த டே டயத்தில் பண்ணிடுது. அங்கே ராத்திரி ஸ்தத் அவலும்பது அப்படின்னும். இங்கே வந்து ஏன்னா ராத்திரி உள்ள தேவன் வந்து அதை எல்லா இதையும் இந்த இதெல்லாம் நாசமாக்கட்டும், இந்த பாவங்களெல்லாம் நாசமாக்கட்டும்னு. இங்கே வந்து டே டயத்தில் உள்ள தேவன் வந்து அகஸ்தத் அவலும்பது, அந்த டே டயத்தில் அபிமானம் உள்ள தேவன் வந்து இந்த பாவங்களெல்லாம் நாசமாட்டுங்கிறா. அங்கே வந்து இதமகம் மாமிருத யோனோ சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாகா அப்படின்னும். சூரிய ஒளியில் வந்து நான் வந்து ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னும். இங்கே வந்து சத்திய ஒளியில் பண்ணுறோம் அப்படின்னும் ராத்திரியில். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதனால் அதே தான், மற்றதெல்லாம் அதே அர்த்தம் தான். ஸோ அதனால் திரும்ப சொல்லலை. இப்போ 3 மந்திரத்தையும் நான் ஒரு தடவை திரும்ப சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் உள்ள மந்திரம் சூரியஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதேஷ்ச மன்யுகிருதேபியः பாபேபியோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரயா பாபமகார்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன சுஷ்ணா ராஸ்திரிஸ்தத் அவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமகம் மாம் அமிர்தயோனோ சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இது காலையில் உள்ள மந்திரம். மத்தியானம் உள்ள மந்திரம் வந்து ஆப புனந்து பிருத்வீம் பிருத்வி பூதா புனாத்து மாம் புனந்து பிரம்மணஸ்பதிர் பிரம்ம பூதா புனாத்து மாம் யத் உச்சிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து மாம் ஆப்போ அசதாம் ச பிரதிகிரஹுக் ஸ்வாஹா. அப்புறம் சாயங்காலம் உள்ளது ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் கிடையாது. 4 வேர்டு தான் மாறுறது. அக்னிஷ்ச பாமன்யுஷ்ச மன்யுபதேஷ்ச மன்யுகிருதேபியः பாபேபியோ ரக்ஷந்தாம் யதனா பாபமகார்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன சிஷ்ணா அகஸ்தத் அவலும்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமகம் மாம் அமிர்தயோனோ சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. ஸோ பிரார்த்தனை மந்திரம் செஷன் 6 ஆகிடுது. அடுத்த செக்ஷனில் மேற்கொண்டு பார்க்கலாம்.